ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கிற, அதாவது ஸ்ருங்கேரியில் இருக்கிற சாரதாம்பாள் ரொம்ப ஒரு பழமையான கோயில் தான் பார்க்க போகிறோம். இது நியர்பை பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா பக்கத்தில் இருக்குது. சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்ட்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளே தான் இந்த ஸ்ருங்கேரிங்கிற ஒரு பிளேஸில் இந்த சாரதாம்பாள் கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு திராவிட காலத்தில் இருந்த ஒரு பழமையான கோயில்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதோட கோபுரங்கள், அதோட பில்டிங், அந்த அந்த கட்டுமான அமைப்பு இதெல்லாமே ரொம்ப அழகாக அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்ல போனால், அதாவது சாரதாம்பாள்னா சரஸ்வதி அம்மாள் தான் அந்த கோயிலில் இருப்பாங்க. அவங்க வச்சு தான் வழிபாடு எல்லாமே நடக்கும். இதில் மெயினாக அந்த கோயிலில் குழந்தைங்களுக்கு அக்ஷரபியம் பண்ணுவாங்க. அக்ஷரபியாசம் சொல்லுவாங்க, அக்ஷரபியம் சொல்லுவாங்க, அக்ஷரயாசனம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு கல்வி தொடக்கம், அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி அவங்களுக்கு கல்வி அறிவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அவங்களுடைய அறிவுத்தன்மை நல்லா ஒரு கூர்மையாக தன்மையாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கல்வி, அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே முதல்ல இங்கே ஏபிசிடியோ இல்லை சாமியோட பேரோ இல்லைனா ஒரு அதிர்ஷ்ட நம்பரான அந்த மாதிரி நம்பர் எல்லாமே இங்கே கோயில் முன்னாடி ஒரு டைமில் எழுத வைப்பாங்க. அதுக்காக எங்கள் 2 குழந்தைங்களையும் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். நாங்கள் போன டைமு 5 o'clock ஆகிடுச்சு ஈவினிங்கு. இங்கே அந்த அக்ஷரபியம் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா, வியாசம் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock கிட்ட முடிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் போகணும்னா நீங்கள் பிஃபோர் 2 o'clock கிட்ட குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. நாங்கள் போன டைம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே குழந்தையோட, அதாவது குழந்தைன்னு இல்லை, இங்கே கொடுக்குற ஒரு பேப்பரில் சாமியோட இதுவோ இல்லை ஒரு ஸ்லோகமோ எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வச்சுட்டு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேப்பரில் எழுதிட்டு அவங்க பூஜைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலோட விசேஷம் அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தாங்க சரஸ்வதி அம்மாள். ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு எங்களோட பையன் வெக்கேஷன் டைம், ஸ்கூல் டைமில் எல்லா கோயிலும் சுற்றி பார்த்தேன். அந்த